ப்ரோ 2.0 உடச்சி வின் பண்ண வச்சிட்டீங்க ப்ரோ. இதுக்கு டைரக்டா பிடிஎஸ் கப்பு கொடுத்துருங்க ப்ரோ. நீ ஸ்கூலுக்கும் போக மாட்டேங்கிற, ஸ்கூலுக்கு போனா கிளாஸுக்குள்ளே இருக்க மாட்டேங்கிற, ஸ்கூல்ல போய் பீத்திங்கிற, உட்காந்து என்ன பண்ணுவேன்னு எனக்கும் தெரியல. கனவு உலகத்துல இருக்கியா? இது ஃப்ரீ ஃபயரா? இது ஐபிஎல் மேட்சா? இல்ல இது வாரா? இல்ல விளையாடுறது இது 2.0வா பிடிஎஸ்ஆ? ஒரு பூலு உனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தெரியவும் மாட்டேங்குது. ராட்ரிக்கு காய்ச்சல், அவனால கேம் வர முடியல, லைவ் போடல. ஐவரிக்கு செம் எக்ஸாமு, அவனால வர முடியல, அவனும் கேம் வரல, லாகின் பண்ணல. 2.0 உடைச்சாங்க. 2.0 உடைச்சாங்கன்னா 2.0 எங்க உடைச்சாங்க? சூத்திர வந்து கத்தி தான் விடணும் உங்ககிட்ட. உனக்கு புரியவும் மாட்டேங்குது, தெரியவும் மாட்டேங்குது. மொத்தமா 2 பேர் தான் இருந்தானுங்கதா. டோனியும் லைவ் போடல, டோனியும் லைவ் பிராக்டிஸ்ல இல்ல. ஒரே ஒருத்தர் சாக்கோ மட்டும் தான் இருக்கான். அவனை மட்டும் 2.1 போட்டு அவனை மட்டும் அனுப்பிட்டா, யாருமே கொடுக்காம. என்ன மேட்ச்னும் புரிய மாட்டேங்குது. எதனா என்ன ஆச்சு? பிளேயர் இருக்கானான்னு தெரியல, செத்துட்டானான்னு தெரியல, அவன் லைவுக்கு வந்தானான்னு தெரியல. நாளைக்கு அவன் வந்தா, நாளைக்கு அவன் விளையாடதாண்டா போறான் பொட்டையா. அவனுக்கு ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிறான், ஒருத்தனுக்கு எக்ஸாம்னு காலேஜுக்கு போயிட்டான். புரியுதா இல்லையா? நான் உடைச்சேன் எங்கடா நான் உடைச்சேன்? அவனுக்கு இருந்தா தானடா விளையாடுவானுங்க. அவனுக்கு இல்லாததுக்கு நான் என்னடா பண்றது? குஞ்சுமணியில வச்சுக்கிறேன் அவனை எடுத்து வெளியே விடுறதுக்கு. என்னன்னு தெரிய மாட்டேங்குது, ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இது என்ன கேம்னு தெரியல. இது 4 பேர் யாருன்னு தெரியல. இதுவே நான் ஏன் கொடுத்தேன்னா, காலையில இவன் இந்த ஜோர்டன்லாம் சேர்ந்து விளையாடுறானுங்க, ஒரு சினர்ஜி இருக்கும். சரி, யாரையோ அனாதைய 2 பேரை போட்டு போய் செருப்படி வாங்கி சாவறதுக்கு பதிலா 4 பேரா போனா ஒரு முயற்சியாவது பண்ணுவானுங்க. பாவம் அந்த சாக்கோ தனியா போராடிட்டு இருக்கானே அப்படின்றதுக்காக கொடுத்தேன் நானு. புரியுதா புரியலையா? அப்ப கூட அவங்களுக்கு தாண்டா ஃபேவர் பண்ணிட்டேன் பொட்டையா. சொல்ல போனா 2 பேர் தான் யாருக்கு விட்டுருக்கணும், 2 பேரு ஜீரோல தான் விட்டுருக்கணும். என்ன கேம்னு தெரியுதா தெரியலையானே தெரியலையே. ஏதோ ஃப்ரீ ஃபயர் ஏன் ப்ரோ குளோவால் போடலன்னு கேட்பான் போல என்ன கொஞ்ச நாள் கழிச்சு. என்ன ப்ரோ குளோவால் போடல கிருன்னு போகுது அப்படின்னு. புரியுதா என்னன்னு? என்ன நடக்குதுன்னு தெரியுதா இல்லையா? காலையில அவங்க எல்லாம் மிஷினுக்கு கேம் விளையாடுறாங்க. இவங்ககிட்ட ஒரு சினர்ஜி இருக்கு. அவங்க டீம்ல 2 பேரு அகால மரணம் அடைச்சிட்டாங்க, 2 பேர் தான் உயிரோடு இருக்காங்க. அதுக்காக இந்த டீம் கொடுத்துருக்கேன். நாளைக்கு அந்த 2 பேர் மறுபடியும் உயிரோட வந்துட்டாங்கன்னா, நாளைக்கு மறுபடியும் இவங்க டீம் 4 பேர் ஆயிடுவாங்க. புரியுதா? பேப்பர்ல எழுதி கொடுக்கணுமா? இரு வரேன். அதையும் சொல்லி தொலைற இல்லைன்னா புரியாது. பொட்டையனுக்கு புரியுதா இல்லையான்னு கூட தெரியல. படம் வரைஞ்சு காட்டுறதான் புரியும் போல. இரு வரேன். என்னென்ன பண்ண வேண்டியதா இருக்கு இந்த பொட்டையனுக்கு. என்ன பண்றது? போயிட்டு வரேன். பொட்டையனுக்கு வேற வழி இல்லை. இங்க பாருடா பொட்டையா, இங்க பாரு. இது பிடிஎஸ் 2.0. புடா அமைதியா இரு புடா. நீ அதுக்கு மேல இங்கே ஒரு பொட்டையனுக்கு ஒன்னும் புரியல. பிடிஎஸ் 2.0 சரியா? இதுல 4 பிளேயரு ஓகேவா? இங்க பாரு 4 பிளேயர் ஓகேவா? டிங் 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 டிங். இது சாக்கோன்னு வச்சுக்கோ. இதுல இன்னொரு பிளேயர் டிங் 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 டிங். இது டோனின்னு வச்சுக்கோ. இது இன்னொரு பிளேயரு. மண்டை கொஞ்சம் பெருசு, ஏன்னா ஐவரி கொஞ்சம் ஐக்கியூ பெருசு ஓகேவா? ஐவரி. அடுத்தது இன்னொருத்த யாருப்பா? 4வது பிளேயர் இதுல ராட்ரிக். ராட்ரிக் 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 4வது பிளேயர். முடி கொஞ்சம் கோணையா வச்சிருப்பா, அதெல்லாம் அப்படி போட்டிருக்கேன் ஓகேவா? இது ராட்ரிக் ஓகேவா? இவனுக்கு வைரஸ் தாக்குதல், அமீபா வந்து இவனை தாக்கிருச்சு சரியா? அதனால அகால மரணம் அடைச்சிட்டான். அதனால பெட்ல படுத்துட்டான், ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அதனால இவனால வர முடியல. தெரியுதா பொட்டையா? இவன் அகால மரணம் அடைச்சிட்டான். அதனால இவனை தூக்கிட்டு போயிட்டாங்க பெட்ல. இப்ப என்ன ஆயிடுச்சு பொட்டையா? நல்லா பாடுறா பொட்டை. என்ன ஆயிடுச்சு இப்போ? இங்க லப்பரம் காணும் எங்கன்னு தெரியல. இப்ப நான் எப்படி இவன் அழிக்கிறது? சரி பாரு, இவன் அழிஞ்சிட்டான், அகால மரணம் அடைஞ்சிட்டான் சரியா? இவன் இல்ல. இவன் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துருச்சா இல்ல உண்மையாலுமே எக்ஸாமா அப்படின்றது தெரியல. இவனும் அகால மரணம் அடைஞ்சிட்டான் ஐவரி ஓகேவா? இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏதோ பர்சனல் ப்ராப்ளமா, அதனால லைவ்லயே கிடையாது. இவனுமே அழிஞ்சிட்டான். இந்த ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் இருக்கு. இப்ப வாருக்கு சனிக்கிழமை புரியுதா? இப்ப இந்த ஒரே ஒருத்தனை அனுப்ப முடியாது. அதனால இவன் காலையில ஒரு 3 பேர் கூட விளையாண்டு இருந்தான். இவன் வந்து ஜார்டனு, இவன் வந்து
கொக்கி குமார், இவன் வந்து ஈஸ்வா. ஈஸ்வா ஏற்கனவே இன்னொரு டீம்ல இருக்கான், அதனால இவனை எடுக்க முடியாது. கொக்கி குமார் கமெண்ட்ரி பிளேயர், கொடுத்தா அவங்க எடுத்துக்க மாட்டாங்க, இவனும் சரிப்பட்டுறது. அதனால சாக்கோ ஜார்டன் இருந்தானா, இவன் ஏற்கனவே ஒரு டீம் கூட விளாண்டானா, அதுல 2 அப்ரண்டிஸ் பிளேயர் இருந்தாங்க. ஸ்கை, சரியா, ஸ்கைக்கு 4 கால்னு நினைச்சுக்காதீங்க, கை வைக்க முடியல, இடம் இல்லை. இன்னொருத்தன் வெட்டு, இவன் பிளேயரா என்னன்னு எனக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல, ஓகேவா. இந்த 2 பேரையும் போட்டு இவங்க 2 பேரையும் போட்டு ஒரு டீமா போட்டேன். இதுல நான் என்னடா பண்ணேன், இவன் அகால மரணம் அடைஞ்சதுக்கும், இவன் எங்கேயோ போனதுக்கும், இவன் பர்சனல் ப்ராப்ளம் வெளியே போனதுக்கும் எனக்கும் என்னடா சம்பந்தம்? ஏடா போட்ட, எனக்கு புரியடா. இதுல நான் எங்கடா அதை உடைச்சேன்? லவடே பையா என்னன்னு தெரியல, என்ன மேட்ச்னு புரியல, என்னான்னு தெரியல, இது எதனால இந்த டீமை மாத்துறாங்கன்னு புரியல. முதல்ல அது கவுனி ப்ரோ, என்னன்னு வெளியே தூக்கி போட்டு ஸ்டார்ட் பண்ணாத, கூப்பிடுண்ணா, புரியுதா ப்ரோ? இப்ப இது மறுபடியும் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை போனவன் திரும்பி வந்துட்டான், அவன் மாத்திரை போட்டு உடம்பு சரியா போச்சு, ராட்ரிக் மறுபடியும் லைவ் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் சாக்கோ ராட்ரிக்கு இவங்க எல்லாம் போட்டு மறுபடியும் டீம் உருவாக்கிடுவோம். புரியுதா? டீம் 3ல ஒருத்தர் இருக்காரு, புரியுதா உனக்கு? பிளாக்கா எதுனாலும் பரணி பையன் தான் காரன்ற மாதிரி, எதுனாலும் நான் ஏமா காரணம் தூக்கி போடாத, நான் நல்லத்தான் பண்றேன். ஒரே ஒருத்தனை போட்டு போய் ஜெவின்னு சொல்றதுக்கு 4 பேரை கொடுத்தா ஒரு வெற்றிக்கு ஒரு போராட்டம் நடத்தி ஒரு பாயிண்ட் எடுப்பாங்களே. இப்படி ஒரு பாயிண்ட் எடுத்துட்டா கூட நாளைக்கு வந்து டீம் மாத்தி விட்டு மறுபடியும் டீம் வரும்போது இவங்க ஒரு 4 பாயிண்டா இருப்பாங்க, 5 பாயிண்டா இருப்பாங்க. உதாரணத்துக்கு அன்னைக்கு 1v1ல சாக்கோ அடிச்சிருந்தானா இன்னாரும் ஒரு 4 பாயிண்ட். புரியுதா இல்ல அதுவும் புரியலையா? புரியலன்னா போய் ரூமுக்கு போங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இதுக்கு மேல எப்படி படம் வளைகிறது? நான் எல்லாம் உன் கண்ணு முன்னாடி தானே பண்றேன், நான் எதுக்கு போய் இவங்களை உடைக்கிறேன்? தோத்தும் போது கூட 5-5 இருந்தாலும் அனுப்புனேன். அவங்க திசை மாறும் போது கூட போய் அவங்கள்ட்ட திசை மாறாதீங்க, வெற்றி நோக்கி போங்க, வெற்றி தான் முக்கியம். கிசா அடிக்கும் போது கூட கிசா டீமே உடச்சி வெறிஞ்சி கிசா ஒண்ணுமே இல்லாம ஆளாதான் ஒண்ணுமே எல்லாம் பண்ணல. எதுக்கு ப்ரோ நான் போய் இவங்களை உடைக்கிறேன்? இவங்க யாரும் வர்றதில்ல ப்ரோ, டிசிப்ளினா இல்ல, மரணம் அடைஞ்சிடுறாங்க. டோனி மரணம் அடைஞ்சிட்டான், ராட்ரிக் ஹாஸ்பிட்டல் போயிட்டான், ஐவரி மரணம் அடைஞ்சிட்டான். யாரும் இல்லாதனால அங்க யாரும் இல்ல, ஒரே ஒருத்தனை போட்டு 2.0 போய் ஜெயினா ஜெயிப்பானா? கார் எடுத்துட்டு போவான், போறப்பே சூத்து அடிச்சிருவாங்க. அதுக்குதான் இன்னொரு டீம் கொடுத்தேன் நான். நாளைக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா உடம்பு சரியாம போய் மறுபடியும் வந்தாங்கன்னா மறுபடியும் ஒன்னாயிருவாங்க. புரியுதா உங்களுக்கு?